வணக்கம். ட்ரிபிள் ஏகடமிலிருந்து ஜோதிராஸ்பதி வரராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு மதில் மேல் பூனை. இந்த ஜாதக அமைப்பு யாருக்கு? இதுதான் தலைப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போதோட பதிவுகள் அவசியம் வரும். பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர், பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வம் உள்ளவர்கள், பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். மதில் மேல் பூனை ஜாதக அமைப்பு யாருக்கு? ஜோதிட கணிப்புகளில் மதில் மேல் பூனை அமைப்பு உண்டு. அது தீர்க்கமான முடிவை தராது என சொல்லலாம். பொதுவாக ஜோதிட பலன்களை யோசித்து சீர்தூக்கி பார்த்து சொல்ல வேண்டி இருக்கும். லக்னம், ராசி, சிக்கல்கள் இல்லாத ஜாதகங்களுக்கே முடிவுகள் எடுப்பதில் சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படும். இதில் மதில் மேல் பூனையாக உள்ள சில ஜாதக அமைப்புகள் இன்னும் குழப்பத்தை அதிகப்படுத்தும். மதில் மேல் பூனை, இது என்ன வித்தியாசமாக இருக்கே என்கிறீர்களா? ஜாதகத்தில் சந்தி என்று கேள்விப்பட்டு இருப்பீர்கள். சந்தி என்பது சந்திப்பு என்பதை குறிக்கும். காரணமாக இரவு வேளை முடிந்து பகல் வேளை தொடங்கும் புள்ளி காலை சந்தி. இரவும் பகலும் சந்திக்கும் புள்ளி என்று பெயர். இது இரவென்றும் சொல்ல முடியாது, பகல் என்றும் சொல்ல முடியாது. இதை போலவே பகல் முடிந்து இரவு தொடங்கும் நேரம் மாலை சந்தி என்பர். இதை அந்தி நேரம் என்றும் சொல்வது உண்டு. இதை போலவே ஒரு நாட்டின் எல்லை அல்லது ஒரு நகரத்தின் எல்லை அல்லது ஒரு ஊரின் எல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தொடங்கும். அங்கே ஒரு பலகை இருக்கும். இந்த ஊரின் எல்லை இதோடு முடிகிறது. அதே இடத்தில் இன்னொரு பலகை அடுத்த ஊரின் எல்லை ஆரம்பிக்கிறது என்றும் இருக்கும். இதில் என்ன சிக்கல் என்றால், உதாரணமாக ஒரு குற்றச்செயல் நடக்கிறது எனில் போலீஸ்காரர்கள் அது எங்கள் எல்லையில் வரவில்லை என்பார்கள். காரணம், அந்த நிகழ்வு அந்த எல்லை சந்திப்பில் நடந்திருக்கும். அந்த இடம் எந்த அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதை நிர்ணயம் செய்வதில் குழப்பம் ஏற்படும். இதேதான் ஜாதக பலன்களை நிர்ணயம் செய்யும் பொழுதும் சில ஜாதகங்களில் நடக்கிறது. பொதுவாக ஜாதகத்தில் வரக்கூடிய சந்திகள் என்று பார்த்தோமேயானால், ராசி சந்தி, லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி, திதி சந்தி, கர்ணம் சந்தி, யோகம் சந்தி, பாரம் சந்தி எல்லாம் சந்தி கணக்கில் வருகிறது. ஆனாலும் இந்த திதி சந்தி, கர்ணம் சந்தி, யோகம் சந்தி, பாரம் சந்தி என்றாலும் கூட அவைகள் எல்லாம் பெரிய முக்கியத்துவம் பெறுவதில்லை. ராசி சந்தியை பற்றி பார்க்கலாம். உதாரணமாக மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம். இவைகள் மேஷராசியில் இருக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து அது முதல் பாதத்தை கடந்து 2ஆம் பாதத்தில் நுழைந்துவிட்டால் நட்சத்திரம் என்னவோ வித்தியாகத்தான் இருக்கும். ஆனால் ராசி கட்டம் ரிஷப ராசியாக மாறிவிடும். நொடி வித்தியாசத்தில் நட்சத்திர வேறுபாட்டை கவனித்து ராசியை நிர்ணயிக்கும் பொழுது அதே மேஷராசியா ரிஷப ராசியா என்ற சிக்கல் வந்துவிடும். நட்சத்திரம் மாறாது, திசை புத்திகள் மாறாது. ஆனால் திசா புத்தியில் இருப்பு சற்று மாறும். இதில் வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு மாதிரியாகவும் திருக்கணித பஞ்சாங்கம் ஒரு மாதிரியாகவும் போட்டிருக்கும். சிலர் வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரி என்பார்கள், சிலர் திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி என்பார்கள். அதே மாதிரி லக்ன சந்தி, இரண்டாவது லக்ன சந்தி. ராசியானது 12 வீடுகள் கொண்டது. ஒவ்வொரு வீடும் 30 பாகைகள் கொண்டது. ஆக 30 × 12 360 பாகைகள் மொத்தமாகும். இதில் ஒரு ராசியின் கடைசி ஒரு பாகையும் அடுத்து வரும் வீட்டின் முதல் ஒரு பாகையும் மிக முக்கியமானது. இந்த பாகையில் லக்னம் அமைந்தால் அது லக்ன சந்தி எனப்படும். ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட லக்னத்தின் முடிவு நேரத்தில் பிறந்தால் லக்னம் நிர்ணயிப்பதில் சில குழப்பங்கள் வரும். இது ராசி கட்டத்தை விட மோசம் என்பார்கள். காரணம், லக்னம் மாறினால் பாவகங்கள் அனைத்தும் மாறும். பாவகங்கள் மாறும் பொழுது பலன்கள் சொல்வதில் வித்தியாசம் ஏற்படும். பிறகு சொல்லும் பலன் எதுவும் நடக்கவில்லையே என்று ஆகிவிடும். ஜாதகத்தில் பலன் கணிக்கும் பொழுது லக்னம் சந்தி வந்தால் லக்னத்தை உறுதிப்படுத்தும் அளவிற்கு கிரக காரக ஆதிபத்திய பலனை ஒருவர் மிக நுட்பமாக கையாள வேண்டியிருக்கும். அடுத்து 3வது நட்சத்திர சந்தி. சில நேரங்களில் ராசி அதே ராசியாக இருக்கும். ஆனால் நட்சத்திரம் எது என்று நிர்ணயம் செய்வதில் குழப்பம் ஏற்பட்டுவிடும். உதாரணமாக புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1ஆம் பாதம் சந்திக்கும் அந்த புள்ளிதான் நட்சத்திர சந்தி. ஆனால் பூசமாக இருந்தாலும் சரி, புனர்பூசம்
4ஆம் பாதமாக இருந்தாலும் சரி என்னவோ கடக ராசியாகத்தான் இருக்கும். ஆனால் நட்சத்திரம் எது என்பதை நிர்ணயம் செய்வதில் குழப்பம் வந்துவிடும். இதைத்தான் மதில் மேல் பூனை என்பார்கள். இதிலும் 3 வித்தியாசங்கள் உண்டு. பூனை இந்த பக்கம் குதிக்குமா, அந்த பக்கம் குதிக்குமா? எந்த பக்கமாக குதிக்கும் என்பதை தீர்மானம் செய்வதில் தான் சாமர்த்தியமே இருக்கிறது. சில நேரங்களில் எந்த பக்கம் குதித்தாலும் சாதகமாக இருக்கும். அப்போது பலனை நிர்ணயம் செய்வது எளிது. அதை போலவே எந்த பக்கம் குதித்தாலும் அது துரதிருஷ்டமாக இருக்கும். அப்போதும் பலனை நிர்ணயம் செய்து விடலாம். இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டம்தான், போய் வா என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு பக்கம் துன்பமும் ஒரு பக்கம் சாதகமும் இருக்கும்போது சாதகமான பலன் நடக்குமா, துன்பமான பலன் நடக்குமா என்பதை நிர்ணயம் செய்வதில் மிகுந்த குழப்பம் ஏற்படும். இதை போன்ற ஜாதகங்களுக்கு லக்ன ராசி நட்சத்திர நிர்ணயங்களில் சில முறைகளும் உண்டு. அவர்கள் உறவினர்கள் போன்ற சில விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து, உங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்கிறதா, அப்பாவுக்கு இப்படி இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளை கேட்டு லக்னத்தை ஓரளவு நிர்ணயம் செய்துவிட முடியும். ஆனால் பிறந்த குழந்தைக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை சற்று நிதானித்துத்தான் சொல்ல வேண்டி இருக்கும். பெரியவர்கள் விஷயத்தில் கடந்த காலங்களை விசாரித்துவிட்டு ஓரளவு நிர்ணயம் செய்து விடலாம். ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் எதிர்கால பலன் சொல்வதில் இதை போன்ற சந்தி விவகாரங்கள் வந்துவிட்டால் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். ஜாதகங்களுக்கு பலன் சொல்வது சவாலான விஷயமாகவே இருக்கும். ஜாதகரின் வாழ்விற்கும் ஜாதக அமைப்பிற்கும் நிறைய வேறுபாடுகள் வந்தால் தாராளமாக லக்னத்தை முன் அல்லது பின்னாக மாற்றி பலன்களை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகள் நண்பர்கள் ஜாதகங்களில், வரன் தேடும் ஜாதகங்களில் மாதிரி குழப்பங்கள் இருந்தால் வீட்டின் உறவு முறைகள், நடைமுறை வாழ்க்கை பழக்க வழக்கங்களை, குணாதிசயங்களை வைத்து மிகவும் சரியாக கணித்து கொள்ளலாம். எல்லாமல்ல இயற்கையும் பிரபஞ்சமும் கூடவே இருந்து அருள் புரியும். இறைவனும் அருள் புரிவார். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.